நியூஸ் தமிழ் கழுகு. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு பவர்ஃபுல்லான விஐபி கண்ட்ரோல்ல இருக்கிறதாவும், உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ கேட்டு வழக்கு போட்டவங்க பின்னணியில அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த குடும்பங்களும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் நபரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்களாம். அந்த குடும்பங்களை யார் சந்திச்சாலும் ஆறுதல் சொல்ல வந்தாலும் அந்த நபரோட அனுமதி இல்லாம அவங்கள அணுக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு வளையம் பலப்படுத்தப்பட்டிருக்கான். விஜய் வீடியோ கால்ல பேசுறதுக்காக இவங்களை தாவேக சார்பில் தொடர்பு கொண்ட சிலரு கரூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்க அவங்களை ஏன் அங்க தங்க இடம் கொடுத்தீங்கன்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க ஒரு மண்டபத்தை அதன் உரிமையாளர் அனுமதியோட கேட்டு விஜய் தரப்பு போலீஸ் கிட்ட மனு கொடுக்க இப்ப அந்த மண்டப உரிமையாளர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அடுத்து உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை கேட்டு பிரபாகரன் உட்பட மனு போட்ட 3 பேரும் போலியானவங்கன்னு தமிழ்நாடு அரசு தரப்புல வாதாடினாங்க. அதுக்கான ஆதாரங்களையும் தாக்கல் செஞ்சாங்க. இந்த 3 பேருக்கு பின்னணியில கரூர் மாவட்ட அதிமுக இருக்குன்னு சொல்றவங்க அதுல 2 பேர் அணி மாற, பிரபாகரன் மட்டும் திமுகவுக்கு எதிராகவும் விஜய் கிட்ட ஆதரவு கேட்டும் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை முதல்ல வெளியிட்டது அதிமுகவோட ஐடி விங்குங்கிறதுனால அதிமுக தான் கரூர் விவகாரத்துல அரசியல் செய்யுதுன்னு திமுக குற்றம் சாட்டி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.